அனைவருக்கும் வணக்கம். 7th சோஷியலில் வரலாறில் டெல்லி சுல்தானியம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அறிமுகம். 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றனர். அவர்களின் துணிச்சலும் மூர்க்க குணமுமே வெற்றிக்கு காரணங்களாக சொல்லப்பட்டாலும் தங்களையும் தங்கள் நாட்டையும் காத்து கொள்ள தவறிய இந்திய அரசர்களின் இயலாமையே அவர்களின் வெற்றிக்கான உண்மை காரணங்களாகும். இந்தியர்கள் தங்களிடையே ஒருவர் மேலொருவர் அவநம்பிக்கை கொண்டிருந்தனர். இஸ்லாமின் தொடக்க கால வெற்றிகளையும் அது பரவியிருப்பதையும் கவனத்தில் கொள்ள தவறினர். முஸ்லிம் வீரர்களின் மேம்பட்ட போர் செய்யும் ஆற்றல் அவர்களின் வெற்றிக்கு மற்றொரு காரணமாகும். இப்பாடத்தில் துருக்கிய போர் வீரர்கள் எவ்வாறு இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினர், பாபரின் வருகை வரை அவ்வாட்சியை எவ்வாறு நிலை கொள்ள செய்தனர் என்பன குறித்து நாம் விவாதிப்போம். அடிமை வம்சம் 1206 முதல் 1290 வரை. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. அவருக்கு மகன்கள் இல்லாத காரணத்தால் பண்டகன் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல்லுதான் பண்டகன். பண்டகன் எனும் தனி வகை அடிமைகளை பேணினார். அவர்கள் மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் எனும் நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். ஸோ அந்த பண்டகன்கிறவங்க இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள். இவங்களை மாகாண அளவில் ஆளுநர்களாக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையிலிருந்து ஆளுநராக்கி அதுக்கப்புறமா சுல்தான் அப்படின்னு ஒரு பதவிக்கு உயர்நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். 1206 கோரியின் இறப்பிற்கு பின்னர் அவரின் அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்து கொண்டார். ஸோ முகமது கோரி இறந்ததுக்கு அப்புறமா அவரோட அடிமையாக இருந்த குத்புதீன் ஐபக் துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக அவரை அறிவிச்சுக்கிட்டாரு. அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை அவர் நாட்டினார். ஸோ அதனால தான் இதை அடிமை வம்சம்ங்கிறாங்க, அடிமைகளிலிருந்து உருவானதுனால. இவ்வரச மரபு மாம்லுக் அரச மரபென்றும் அழைக்கப்பட்டது. மாம்லுக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள். குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன் ஆகிய மூவரும் இவ்வம்சத்தை சேர்ந்த 3 பெரும் சுல்தான்கள் ஆவர். அடிமை வம்சத்தினர் இத்துணை கண்டத்தை 84 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். ஸோ இந்த அடிமை வம்சத்தில் இருக்கிற குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன் இவங்க 84 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். குத்புதீன் ஐபக் 1206 முதல் 1210 வரை. குத்புதீன் லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார். பின்னர் தனது தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். டெல்லியில் ஆட்சி புரிந்தவரை செயல்திறன் மிக்கவராக செயல்பட்டு பல புதிய பகுதிகளை கைப்பற்றினார். கலகங்களை ஒடுக்கினார். மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு வட இந்தியா தானே தலைமையேற்று படை நடத்தி சென்று பல பகுதிகளை கைப்பற்றினார்.
ஸோ குத்புதீன் ஃபஸ்ட்டு லாகூரை தான் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தாங்க. அதுக்கப்புறம் தனது தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். ஸோ டெல்லியில் ஆட்சி புரிந்ததன் விளைவாக பல புதிய பகுதிகளை கைப்பற்றினார். கலகங்களை எல்லாத்தையும் ஒடுக்கினார். மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு, அதாவது மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதியை தான் வட இந்தியா, தானே தலைமையேற்று படை நடத்தி சென்று பல பகுதிகளை கைப்பற்றினார். ஸோ வட இந்தியா மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி. அடுத்து கீழே கங்கை சமவெளி எதுலானா பீகார், வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கில்ஜி என்பாரிடம் ஒப்படைத்தார். ஸோ கீழே கங்கை சமவெளி பீகார், வங்காளத்தை கைப்பற்ற பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா பக்தியார் கில்ஜிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஐபக் டெல்லியில் குவ்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார். ஸோ இந்த குத்புதீன் ஐபக் டெல்லியில் குவ்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார். அதுவே இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுகிறது. குதுப் மினாருக்கு அவரே அடிக்கல் நாட்டினார். ஸோ அந்த ஐபக் தான் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினார். ஆனால் அவரால் அப்பணிகளை முடிக்க இயலாமல் போயிற்று. அவருடைய மருமகனும் அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவருமான இல்துமிஸ் குதுப் மினாரை கட்டி முடித்தார். போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்த ஐபக் 1210 இயற்கை எய்தினார். ஸோ குத்புதீன் ஐபக் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினார்க்காரு. அதுக்கப்புறம் அதை இல்துமிஸ் தான் முடித்தாங்க. போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்த ஐபக் 1210 இயற்கை எய்தினார். இதுதான் இந்த குவ்வத் உல் இஸ்லாம் மசூதி. நெக்ஸ்ட் இல்துமிஸ் 1210 முதல் 1236 வரை. ஐபக்கின் மகன் ஆரம் ஷா திறமையற்றவராக இருந்தார். ஐபக்கோட மகன் ஆரம் ஷா திறமையற்றவராக இருந்தார். எனவே துருக்கிய பிரபுக்கள் ஐபக்கின் படைத்தளபதியும் மருமகனுமான இல்துமிஸை சுல்தானாக தேர்வு செய்தனர். ஸோ ஐபக்கோட மகன் ஆரம் ஷா திறமையற்றவராக இருக்கிறதுனால துருக்கிய பிரபுக்கள்லாம் சேர்ந்து ஐபக்கோட படைத்தளபதியும் அவங்களோட மருமகனுமான இல்துமிஷை சுல்தானாக தேர்வு செய்தனர். இல்துமிஸ் கலகக்காரர்களை ஒடுக்கி ஆட்சி பகுதிகளின் மீதான தனது கட்டுப்பாட்டை உறுதியாக நிறுவினார். இவருடைய ஆட்சியின் போதுதான் மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை அச்சுறுத்தினர். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டானது தான். இவரோட ஆட்சியின் போது தான் மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை அச்சுறுத்தினர். செங்கிஸ்கான் மங்கோலியர்கள், செங்கிஸ்கான் இவங்கெல்லாம் ரொம்ப கொடூரமானவங்க. ஏற்கனவே செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிஜாம் ஷா ஜலாலுதீன் என்பார் இல்துமிஸிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார். அவருடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்ததன் மூலம் இல்துமிஸ் மங்கோலிய ஆபத்தை தவிர்த்தார். ஸோ ஏற்கனவே குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு இல்துமிஸிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டு வந்தார். ஆனால் இந்த இல்துமிஸ் இவருக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்தா அவங்க நம்மளை ஆட்சி புரிவாங்கன்னு சொல்லிட்டு அவரை விரட்டி அடிச்சிடுறாரு. மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அவை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினர்.
அக்குழு சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என அறியப்பட்டது. ஸோ இப்போ மங்கோலியர்கள் தாக்குதல் புரிஞ்சாங்கன்னா அவங்கள எதிர்கொள்கிறதுக்காக இந்த துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை ஒரு குழுவாக உருவாக்குறாங்க. அக்குழு பேரு தான் சகல்கானி. அதில் சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என அறியப்பட்டது. இல்துமிஸ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை அதாவது நிலங்களை வழங்கினார். இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும். ஸோ இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியம் கொடுக்கிறதுக்காக வழங்கப்பட்ட நிலம்தான் இந்த இக்தாக்கள். நிலத்தை பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்தி என்றழைக்கப்பட்டார். இவர் போர்க்காலங்களில் சுல்தானுக்கு இராணுவ உதவிகள் செய்ய வேண்டும். தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்காக இக்தாதார் தனக்கு வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்து கொள்வார். ஸோ இந்த இராணுவ வீரர்கள் அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்குற இந்த இக்தா ஏன் கொடுக்குறாங்கன்னா, நாட்டில் போர் நடந்ததுன்னா இவங்க அந்த இராணுவ உதவியை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த லேண்டெலாம் கொடுக்குறாங்க. அந்த லேண்டில் வரி வசூல் பண்ணி தான் தனது படைகளுக்கு குதிரைகளுக்கெல்லாம் பராமரிப்புக்காக அவங்க அவங்க லேண்டில் உள்ள லேண்டை வரி வசூல் செய்து அந்த குதிரைகளுக்கும் படைகளுக்கும் பராமரிப்பு செலவுக்கு பயன்படுத்தி கொள்வாங்க. ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப்பினாரின் கட்டுமான பணிகளை இல்துமிஸ் நிறைவு செய்தார். 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இல்துமிஸ் 1236 ஏப்ரல் மாதம் இயற்கை எழுதினார். ஸோ இவர் 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து 1236 ஏப்ரல் மாதம் இயற்கை எழுதினார். நெக்ஸ்ட் ரஷ்யா 1236 முதல் 1240. இல்துமிஸின் திறமை வாய்ந்த மகன் ருக்குதீன் பிரோஷ் மரணமுற்றதால் இல்துமிஸ் தனது மகளான ரஷ்யா சுல்தானை தனக்கு பின்னர் டெல்லியின் அரியணைக்கான வாரிசாக அறிவித்தார். ஸோ இல்துமிஸ் இறக்குறதுக்கு முன்னாடியே அவங்க பையன் மரணம் அடைஞ்சிட்டாங்க, ருக்குதீன் பிரோஷ்ங்கிறவங்க. அதனால் தனது மகளான ரஷ்யாவை சுல்தானாவாக தனக்கு பின்னர் டெல்லியில் அரியணையாக அவரை தான் வாரிசாக அறிவித்தார். ரஷ்யா திறமையுள்ளவரும் மன வலிமை கொண்ட வீராங்கனையும் ஆவார். அவர் துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால் துருக்கிய பிரபுக்களின் வெறுப்பை சம்பாதித்தார். ஸோ துருக்கிய பிரபு இல்லாத மற்றவங்களுக்கு எல்லாமே ரஷ்யா சப்போர்ட் பண்ணதுனால இவங்களுக்கு அவங்க மேலே ஒரே வெறுப்பாக தான் இருந்துதான். அதே நேரத்தில் பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியரின் தாக்குதலையும் அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. ஸோ இவர் காலகட்டத்தில் மங்கோலியரோட தாக்குதலை இவங்க எதிர்கொள்ள நேர்ந்தது. ரஷ்யா ஜலாலுதீன் யாகூத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்து அவரை பெரிதும் நம்பத் தொடங்கினார். அப்போக்கு துருக்கிய பிரபுக்கள் கலகம் செய்ய காரணமாயிற்று. அவருக்கு எதிராக துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் 1240 ரஷ்யா கொலையுண்டார். ஸோ இது அவங்க உள்ளுக்குள்ளேயே தீத்து கட்டிட்டாங்க 1240. ஏன்னா ரஷ்யா இவங்களை யாரும் நம்பாமல் புதுசாக ஜலாலுதீன் யாகூத்துன்னு ஒரு எத்தியோப்பிய அடிமையை தனக்கு உதவியாளராக நியமித்து அவரை தான் பெருசாக நம்பிட்டு இருந்ததுனால அவங்க போக்கு இந்த துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்காமல் போய் 1240 சதி செஞ்சு ரஷ்யாவை கொன்னுட்டாங்க. கியாசுதீன் பால்பன் 1266 முதல் 1287. ரஷ்யாவிற்கு பின்னர் வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர். ஸோ ரஷ்யாவுக்கு அப்புறம் 3 சுல்தான்கள் ஆட்சி புரிஞ்சாங்களாம். ஸோ ஏன்னா அவங்க இறந்தது 1240. அதுக்கப்புறம் தான் கியாசுதீன் பால்பன் வந்திருக்காங்க 1266 முதல் 1287 வரை.
ஸோ ரஷ்யாவுக்கும் கியாசுதீன் பால்பனுக்கும் இடையில 3 சுல்தான்கள் ஆட்சி புரிந்தார்கள். அவங்க வந்து வலிமை வந்து குன்றியதாக இருந்தால் அவர்களுக்கு பின்னர் கியாசுதீன் பால்பன் அரசாலும் பொறுப்பேற்றார். 40 என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழு அவரோடு பகைமை பாராட்டியதால் அவ்வமைப்பை பால்பன் ஒழித்தார். ஸோ இப்போ வந்து இல்துமிஸ் ஆரம்பித்த அந்த 40 குழுவும் இந்த கியாசுதீன் பால்பனுக்கு எதிராகவே இருந்தனால அந்த குழுவவே இவர் வந்து ஒழிச்சு கட்டிட்டாரு. தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறை ஒன்றை நிறுவினார். ஸோ வந்து இப்போ துருக்கிய பிரபுக்களும் கொஞ்சம் இதாக இருக்கிறனால ஒற்றரை நியமித்து இவங்களுக்கு எதிராக எதுவும் எப்படியும் சதி வேலையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒற்றரை வந்து தூதுவராக நியமிக்கிறாரு. அரசு அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமை எதிர்த்தல் போன்றவற்றை கடுமையாக கையாண்டார். ஸோ யாருமே வந்து அரசு அதிகாரம் பிறப்பிச்சதுன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சாகணும், எதிர்த்தாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சாரு. பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். ஸோ பால்பனுக்கு எதிராக வந்து வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு அவரை கொன்னுட்டாங்க. தனது எதிரிகளான மீவாட்டைச் சேர்ந்த மியோக்கள், வடமேற்கு இந்தியாவைச் சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தினர் போன்றோரிடம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டார். ஸோ அவரோட எதிரிகளான மீவாட்டைச் சேர்ந்த மியோக்கள், வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தினர் போன்றோருடையும் கருணை இல்லாமல் வந்து இந்த பால்பன் வந்து நடந்துக்கிட்டாரு. இருந்த போதிலும் மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை பராமரிப்பதில் கவனத்துடன் செயல்பட்டார். ஸோ வந்து இவர் மங்கோலியர்களோட ஒரு இணக்கமான உறவை வந்து வச்சுக்கிட்டு இருந்தார். செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார். ஸோ அந்த மங்கோலியரோட ஒரு இணக்கமான உறவு இருந்தனால நீங்கள் வந்து எங்கள் கிட்ட போர் புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கிஸ்கானோட பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் வந்து சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார். குலகுகான் மங்கோலியரின் தாக்குதல்களில் இருந்து நாட்டை பாதுகாக்க பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞருமான அமிர் குஸ்ரு என்பாரை பால்பன் ஆதரித்தார். ஸோ பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமிர் குஸ்ருவை வந்து பால்பன் ஆதரித்தார். பால்பன் 1287 மரணமுற்றார். பால்பனின் மகனான கைகுபாத் திறமையற்றவராக இருந்தார். 1290 படைத்தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக நாயிப் பொறுப்பேற்றார். சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் அவர் நாட்டை ஆண்டார். ஸோ வந்துட்டு இந்த பால்பனோட பையன் வந்து கைகுநாத்து, இவர் திறமையற்றவராக இருந்தார். அந்த சமயத்தில் 1290 படைத்தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றார். சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் அவர் நாட்டை ஆண்டார். ஸோ இந்த கைகுபாத்தை வந்து சும்மா ஒரு பேருக்கு வச்சுட்டு இந்த ஜலாலுதீன் கில்ஜி தான் வந்து நாட்டை ஆண்டார். பின்னர் ஒரு நாளில் ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் கைகுபாத் கொல்லப்பட்டார். ஸோ வந்துட்டு இவர் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு சதி வேலை பண்ணி அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அதன் பின்னர் ஜலாலுதீன் முறையாக அரியணை ஏறினார். அவரிலிருந்து கில்ஜி வம்சத்தின் ஆட்சி தொடங்கிச்சு. ஸோ வந்து கைகுபாத்தை வந்து
ஒரு பொம்மை மாதிரி வச்சு ஆட்சி புரிந்தவர் கடைசியில் சதி பண்ணி அவரை போட்டு தள்ளிட்டு ஜலாலுதீன் வந்து முறையாக அரியணை வந்து ஏறினார். ஸோ இப்போ வந்து இந்த ஜலாலுதீன் கில்ஜியிலிருந்து தான் அடுத்த வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கில்ஜி அரச வம்சம் 1290 முதல் 1320 வரை. ஜலாலுதீன் கில்ஜி 1290 முதல் 1296. ஜலாலுதீனின் ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றின் பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி ஆவார். அவர் ஜலாலுதீனின் உடன் பிறந்தோரின் மகன் ஆவர். அவரின் முக்கிய படையெடுப்பு தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டதாகும். அலாவுதீன் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அந்நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்பினார். அச்செல்வத்தை முக்கியமான பிரபுக்களுக்கும் படைத்தளபதிகளுக்கும் கையூட்டாக கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்தார். பின்னர் ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்றார். அதனைத் தொடர்ந்து 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டார். ஸோ ஜலாலுதீன் ஆட்சியின் போது வந்து பல படையெடுப்புகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன. பெரும்பாலான படையெடுப்புகள் வந்து திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி. ஸோ வந்து இது வந்து காராவோட ஆளுநராக இருந்த அலாவுதீன் கில்ஜின் தான் பெரும்பான்மையான படைகளுக்கு வந்து அவர் பிளான் பண்ணி தலைமையேற்றிருக்கிறாரு. அவர் ஜலாலுதீன் உடன் பிறந்தோரின் மகன் ஆவர். ஸோ ஜலாலுதீனோட உடன் பிறந்த மகன்தான் இந்த அலாவுதீன் கில்ஜி. அவரது முக்கிய படையெடுப்பு வந்து தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டதாகும். அலாவுதீன் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அந்நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்பினார். ஸோ தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்து அந்நகரத்தில் உள்ள பெருஞ்செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டாரு. அச்செல்வத்தை முக்கியமான பிரபுக்களுக்கும் படைத்தளபதிக்கும் கையூட்டாக லஞ்சமாக கொடுத்து எல்லாத்தையும் தன் பக்கம் ஈர்த்து வச்சுக்கிட்டாரு. ஸோ பின்னர் ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்றார். இப்போ இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து ஜலாலுதீனை சதி செஞ்சு கொன்னுட்டாரு. அதனைத் தொடர்ந்து 1296 வந்து டெல்லியின் சுல்தானாக அலாவுதீன் கில்ஜி அறிவித்து கொண்டார். அலாவுதீன் கில்ஜி 1296 முதல் 1316 வரை. அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார். பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக என அவருடைய படையெடுப்புகள் பாராட்டுக்குரியனவாகும். ஸோ வந்து அலாவுதீன் வந்து டெல்லி சுல்தான் ஆனதுக்கு அப்புறமா பஞ்சாபில் வந்து மங்கோலியர்களுக்கு எதிராகவும் ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராகவும் அவருடைய படையெடுப்புகள் வந்து பாராட்டுக்குரியனவா இருந்துச்சாம். தனது வட எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்ட பின்னர் தனது தலைமை தளபதி மாலிக் கபூரை 1310 தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுக்க பணித்தார். ஸோ இந்த அலாவுதீன் கில்ஜி படைத்த தலைமை தளபதி தான் மாலிக் கபூர். அவரை 1310 நம்ம தமிழ்நாட்டில் மதுரை வரைக்க படையெடுக்க அனுப்பி வச்சாரு. அலாவுதீன் கில்ஜி தலைமை தளபதி மாலிக் கபூரை 1310 மதுரை வர படையெடுக்க பணித்தார். தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாரங்கல் காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் ஆகிய அனைவரும் அலாவுதீனின் மேல் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். ஸோ இவங்க எல்லாரும் வந்து அலாவுதீனோட ஆதிக்கத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா படையெடுப்பு மேற்கொண்டு இவங்க எல்லாத்தையும் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. யாரெல்லாம்? தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாரங்கல் காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள்.
சித்தூர் சூறையாடல் 1303. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனின் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜௌஹர் எனப்படும் சடங்கை நடத்தினர். இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர். பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். சித்தூர் கோட்டை. ஸோ இது கூட அந்த படத்தில் வந்திருக்கும். ஆண்கள்லாம் வெளியில் போய் கோட்டைக்கு வெளியில் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு அப்படி அவங்க தோத்துட்டாங்கன்னா பெண்கள் இங்கே ஒரு தீ எரிய விட்டுருப்பாங்க. அந்த தீயில விழுந்து அவங்கள மாய்ச்சிக்குவாங்க. ஸோ இந்த சடங்கு பேர் என்னன்னா ஜௌஹர். இது எங்கே நடக்குன்னா சித்தூர் சூறையாடல் 1303. அலாவுதீனின் படையெடுப்புகளைப் போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களும் பாராட்டுக்குரியனவாகவும். ஸோ அரசியல் நிர்வாகத்திலையும் இவர் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து செய்த அவர் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தார். ஸோ வேளாண் நிலங்களுக்கு முறையாக அளந்து செஞ்சிருக்கிறாரு. குறிப்பிட்ட அளவிலான, அதாவது குறைஞ்ச அளவிலான பர்மனண்ட் டேக்ஸை அவர் விதிச்சிருக்கிறாரு. வரிகளை வசூல் செய்யும் பணியை இராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இந்த நிர்வாக மாற்றத்தால் உள்ளூர் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் காலங்காலமாக தாங்கள் அனுபவித்து வந்த உரிமையை இழந்தனர். ஸோ அந்தந்த இடத்துல ஆட்சி புரிஞ்ச மன்னர்கள், அந்த தலைவர்கள் எல்லாரும் இராணுவ பொறுப்பில் வந்த உடனே இவங்களோட உரிமை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. டெல்லியிலும் ஏனைய இடங்களிலும் முகாமிட்டிருந்த தனது படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தார். கொள்முதல் விலை சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டது. வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டக சாலைகளில் சேகரித்து வைக்கப்பட்டது. ஸோ தானியங்களை டேக்ஸாக விதிச்சிட்டாங்க. ஸோ நம்ம டேக்ஸை தானியங்களை தான் பே பண்ணணும். தனது புதிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமித்தார். ஸோ இவரும் ஒற்றர்களை நியமிக்கிறாரு. அவ்வொற்றர்கள் நேரடியாக சுல்தானிடம் நிலைமைகளை தெரியப்படுத்தினர். ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சுல்தானிடம் அவங்களே என்னென்ன நாட்டில் நடக்குங்கிறத சொல்லுவாங்க. அலாவுதீன் 1316 இயற்கை எய்தினார். அவருடைய வழித்தோன்றல்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் தோல்வியுற்றதால் கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டினார். ஸோ இந்த அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் அவரோட வழித்தோன்றலாக இருக்கிற எல்லாருமே தோல்வியுற்றாங்க. அதுக்கப்புறமா கியாசுதீன் துக்ளக், அடுத்து துக்ளக் ஆட்சி நடக்குது. துக்ளக் அரச வம்சம் 1320 முதல் 1414 வரை. கியாசுதீன் துக்ளக் 1320 முதல் 1324 வரை. அலாவுதீன் கில்ஜியின் இறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாக டெல்லி சுல்தானியம் பல பகுதிகளை இழக்க நேரிட்டது. அவற்றை மீட்பதே கியாசுதீனுக்கு பெரும் பணியாக அமைந்தது. கியாசுதீன் துக்ளக் தனது மகன் ஜூனா கானை வாரங்களுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார். ஜூனா கான் வாராங்கல் அரசர் பிரதாபருத்ரனை வெற்றி கொண்டு கொள்ளையடித்த பெருஞ்செல்வத்தோடு ஊர் திரும்பினார். ஸோ அந்த அலாவுதீன் கில்ஜி இறப்புக்கு பிறகு யார் ஆட்சி புரியுறாங்கன்னா கியாசுதீன் துக்ளக் ஆட்சி புரியுறாங்க. கியாசுதீன் துக்ளக் அவரோட மகன் ஜூனா கானை வாராங்கலுக்கு எதிராக போரிட அனுப்பி வைக்கிறாரு. ஜூனா கான் வாராங்கல்ல அரசர் பிரதாப ருத்ரனை வெற்றி கொண்டு கொள்ளையடித்த பெருஞ்செல்வத்தோட அவரை போர் புரிஞ்சு வெற்றி பெற்றுட்டு அவங்க நாட்டில் இருக்கிற செல்வத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அவங்க ஊருக்கு திரும்பிடுறாரு. இச்செல்வத்தை கொண்டே கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே
துக்ளக்காபாத் எனும் புதிய நகரை நிர்மாணயம் செய்ய அடிக்கல் நாட்டினார். ஸோ அங்கே இங்கே வாராங்கல் அரசர் பிரதாபருத்ரனை வச்சு கொண்டு அந்த வாராங்கல்ல இருந்து அடித்த செல்வத்தை தான் கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே ஒரு துக்ளக்காபாத் எனும் பெரிய நகரை வந்து கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டுறாரு. இருந்த போதிலும் அலாவுதீன் தனது மாமனாரை வஞ்சகமாக கொன்றது போலவே ஜூனா கானும் தனது தந்தையை கொன்று ஆட்சியை கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. ஸோ அலாவுதீன் வந்து எப்படி மாமனாரை வஞ்சகமாக போட்டு தள்ளிட்டு ஆட்சி புரிஞ்சாங்களோ அதே மாதிரி ஜூனா கானும் தனது தந்தையையே கொன்று ஆட்சியை கைப்பற்றதாக சொல்லப்படுகிறது. ஜூனா கான் முகமது பின் துக்ளக் எனும் பெயரோடு 1325 அரியணை ஏறினார். ஸோ ஜூனா கான் வந்து இப்போ பேரை மாற்றிக்கிறாரு முகமது பின் துக்ளக்னு. அதுக்கப்புறம் 1325 அரியணை ஏறினார் முகமது பின் துக்ளக் ஜூனா கான். 1325 முதல் 1351 வரை. முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதர், ஆனாலும் அவர் குரூரம் நிறைந்தவர் ஆவர். ஆமா, பின்ன தந்தையே போட்டுட்டு அரியணை ஏறியிருக்கிறாரு. அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றினார், கொள்ளையடித்தார். அவ்வரச குடும்பங்கள் தன்னை சார்ந்திருக்குமாறு செய்தார். அவர் நேர்மாறாக முகமது பின் துக்ளக் இத்துணை கண்டம் முழுவதையும் தனது நாடாக மாற்ற கனவு கொண்டார். ஸோ வந்து இந்தியா ஃபுல்லாமே வந்து ஆட்சி புரியணும்னு நல்ல கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதியில் இருந்த தேவகிரிக்கு மாற்றினார். ஸோ வந்து இந்தியா ஃபுல்லாமே வந்து நம்ம ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கிறத நாட்டோட மையமாக இருக்கிற தேவகிரிக்கு வந்து மாத்துறாரு. தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றினார். தேவகிரிங்கிற பெயரையும் மாற்றிடுறாரு தௌலதாபாத்ன்னு. தனது திட்டம் தவறானது என முகமது பின் துக்ளக் உணர்ந்ததால் மீண்டும் டெல்லிக்கே திரும்புமாறு அனைவருக்கும் ஆணையிட்டார். ஸோ ஏன்னா இப்போ டெல்லியிலேருந்து தலைநகர தேவகிரிக்கு மாற்றுறாங்கன்னா அதில் நிறைய செலவு நடந்திருக்கும். அந்த செலவை சமாளிக்க முடியாமல் பின்னாடி ஓகே நம்ம டெல்லிக்கே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு போயிடுவாங்க. சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதா டெல்லியை அடைந்தபோது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டுள்ளார். ஸோ வந்து இப்போ டெல்லி திரும்பி போய் பார்க்கும்போது டெல்லியில் வந்து அப்படி எம்டியாக இருக்குதான் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா மொராக்கா நாட்டு பயணியான இபன் பதூதா அவர் என்ன சொல்கிறாரா, காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டுள்ளார். அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். துக்ளக் நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தார். இவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார். அவர் பேர்ல இருந்து தலைநகர்ல இருந்து வரி வசூல் பண்ணுற முறையிலிருந்து தானியமாக கொடுத்த வரியை நீங்கள் எனக்கு பணமாக தாயா தரணும்னு வசூல் பண்ணிடுறாரு. அது பஞ்ச காலங்களில் பெரும் இடர்பாடுகளை ஏற்படுத்தியது. பஞ்சம் வந்ததுக்கப்புறம் தானியங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தானியத்தை வாங்கி வச்சுருந்தோன்னா பஞ்ச காலங்களில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ போதுமான அளவுக்கு நாணயங்களோ புதிய நாணயங்களை வெளியிடும் அளவுக்கு வெள்ளியோ கைவசம் இல்லை என்பதை அறிந்து கொண்ட துக்ளக் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டார். ஸோ வந்து புதிய நாணயங்கள் அச்சிடுறதுக்கு வந்து வெள்ளியில் வந்து எதுவுமே இல்லைனால செப்பு நாணயங்களை வந்து அடையாள பணமாக வெளியிட்டார். வெகு விரைவில் கள்ள நாணயங்கள் பெருகுவது அன்றாட நிகழ்ச்சியானது. ஸோ இங்கேயும் டூப்ளிகேட் நாணயங்கள்லாம் பெருகி வர ஆரம்பிச்சிட்டு, இதன் விளைவாக ஒட்டுமொத்த வருவாய் நிர்வாக முறை சீர்குலைந்தது.
வெளிநாட்டு வணிகர்கள் வியாபாரத்தை நிறுத்தியதால் வணிகம் பாதிப்புக்குள்ளானது. ஸோ இந்த மாதிரி கள்ள நாணயங்கள்லாம் நடைமுறையில் வந்ததுனால மொத்த வருவாய் நிர்வாக முறையே சீர்குலைந்தது. வெளிநாட்டு வணிகர்கள் வியாபாரத்தை நிறுத்தியதால வணிகம் பாதிப்புக்கு உள்ளானது. சுல்தான் செப்பு நாணயங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு மாற்றாக தங்க வெள்ளி நாணயங்களை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் அரசு திவாலானது. ஸோ செப்பு நாணயங்கள் அடிக்கிறது ஈஸியாக இருந்தது. அதனால தான் கள்ள நாணயங்களும் புழக்கத்தில் இருந்தது. இப்போ அடுத்து தங்க வெள்ளி நாணயங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. தங்க வெள்ளி நாணயங்கள்லாம் அச்சிட்டனா அரசே திவாலா போயிடுச்சு. ஸோ இது ஒரு இப்போ நம்ம 2020 அந்த 2000 ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறது இதெல்லாமே நம்ம அரசாங்கம் மாற்றினதில்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த கள்ள நோட்டு புழங்குறனால தான் இந்த மாதிரிலாம் அவங்க மாற்றுறாங்க. தோஆ பகுதியில் முகமது நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயியின் கிளர்ச்சிகள் வெடித்தன. அவை கொடூரமான முறைகளில் அடக்கப்பட்டதால் விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டனர். அதன் விளைவாக அடிக்கடி பஞ்சங்கள் ஏற்பட்டன. ஸோ இவர் வரி ரொம்ப கேட்குறதுனால விவசாயிகளாலையும் பண்ண முடியல. ஸோ அங்கேயும் ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. அதனோட கொடூர அடக்கத்தினால அவங்க வேளாண்மை பண்ணுறதையே கைவிட்டுட்டாங்க. அதனால் அங்கே அடிக்கடி பஞ்சங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே டெல்லியிலிருந்து தௌலதாபாத் செல்ல 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும். பெரும்பாலான மக்கள் தௌலதாபாத் புறப்பட்டு சென்றனர். சிலர் ஒளிந்து கொண்டனர். அவர்கள் கண்டுபிடிக்கையில் அவர்களில் ஒருவர் பார்வையற்றவராக இருந்தபோதும் மற்றொருவர் பக்கவாத நோயாளியாக இருந்தபோதும் கொடூரமான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டனர். 8 அல்லது 10 மைல் அளவு பரவியிருந்த அந்நகரை பற்றி ஒரு வரலாற்றறிஞர், அனைத்தும் அழிக்கப்பட்டன. நகரத்தின் அரண்மனைகளில், கட்டடங்களில், புறநகர் பகுதிகளில் என எங்கும் ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை எனும் அளவுக்கு முழுமையாக பாழானது என்று கூறினர். இது என்னன்னா அந்த டெல்லியிலிருந்து தௌலதாபாத்னா தேவகிரிக்கு போனாங்கல்ல, தேவகிரிக்கு போயிட்டு மறுபடியும் டெல்லிக்கு போங்க அப்படின்னு அவங்க அனுப்பிச்சப்ப 40 நாட்கள் தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு போகணுன்னா 40 நாள் ஆகுதான். நடந்தே போகணுமா. நடந்தே போகும்போது கண்ணு தெரியாதவங்களாலையும் நடக்க முடியல, உடம்பு சரியில்லாதவங்களையும் நடக்க முடியல. ஆனால் அவங்க எல்லாத்தையும் கொடூரமாக கொன்னுட்டாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் செத்தாங்கன்னா அங்கே டெல்லி போகிற ஆள் யார் இருப்பாங்க? அதை தான் எல்லாமே அழிக்கப்பட்டு நகரோட அரண்மனை, கட்டடங்கள், புறநகர் எல்லாமே அழிஞ்சு போய் ஒரு நாய் பூனையை கூட விட்டு வைக்காம அவ்வளவுமே பாழானது. அதனால தான் அதை அந்த பதூதா, மொராக்கா நாட்டு பயணியான பதூதா காலியாக கைவிடப்பட்ட ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்ததுன்னு சொன்னது. சரி, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. முகமது பின் துக்ளக்கு சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் பல மாகாண ஆளுநர்களின் கிளர்ச்சிகளை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. இவர் எல்லாம் தப்பாக பண்ணுறது, அப்புறம் காசு செலவழிஞ்சதுக்கு அப்புறமா திரும்புறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனால எல்லா பக்கமுமே கிளர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சது. அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செஞ்சனர். அதாவது கிளர்ச்சி பண்ணிட்டு போடா நாங்களே எங்களை சுதந்திர அரசராக பண்ணிக்கிறோம், பிரகடனப்படுத்திக்கிறோம் பண்ணாங்க. யாரெல்லாம்? அவுத்து, முல்தானு, சிந்து ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டனர். ஸோ அங்கே பார்த்துக்கோங்க, துக்ளக் பேரரசு ஃபஸ்ட்டு லாகூர்லேருந்து ஆரம்பித்து டெல்லிக்கு ஃபைனலாக வந்தது. டெல்லியிலேருந்து இந்தியாவோட மத்திய பகுதி பார்த்திங்கன்னா இந்த தேவகிரி இருக்கா, தௌலதாபாத்து, அங்கே மாற்றினாங்க. மறுபடியும் தௌலதாபாத்துலேருந்து டெல்லிக்கு போகணுன்னா 40 நாள் நடந்தே செல்கிற மாதிரி இருந்தது. ஸோ போகிற வழியிலெல்லாம் ஜனங்கள்லாம்
நடக்க முடியாமல் பாதி பேர் உடம்பு முடியாமல் அவங்களையும் அடக்குமுறையால் கொன்று குவிச்சு டெல்லி போகும்போது பார்த்திங்கன்னா மக்களே இல்லை, குறைஞ்சளவு மக்களோட தான் போய் சேர்ந்தாங்க. தென்னிந்தியாவின் பல புதிய அரசுகள் எழுச்சி பெற்றன. துக்ளக்கிடம் முன்னர் படைவீரராக பணியாற்றிய பாமினி என்பவர் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசராக அறிவித்தார். அவரது பெயரிலேயே அது பாமினி சுல்தானியம் என அழைக்கப்பட்டது. ஸோ தென்னிந்தியாலையும் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, பாமினி என்கிறவர்கள் அவங்க சுதந்திர அரசாக அவங்களே அறிவிச்சுக்கிட்டாங்க. அவரது பெயராலேயே அடுத்து பாமினி சுல்தானியம் என அழைக்கப்பட்டது. கிபி 1335 மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. ஸோ மதுரையில் இருக்கிற சுல்தான்கள் தனி சுல்தானியமாக செயல்பட ஆரம்பித்தாங்க. இப்போது 1335. 1346 வங்காளம் சுதந்திர அரசானது. துக்ளக் 1351 மார்ச் 23 மரணம் அடைந்தார். அடுத்து ஃபெரோஷா துக்ளக் 1351 முதல் 1388. முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து கியாசுதீனின் இளைய சகோதரரின் மகனான ஃபிரோஸ் அரியணை ஏறினார். ஸோ கியாசுதீனோட இளைய சகோதரரின் மகனான ஃபிரோஸ் அரியணை ஏறினார். அவரால் கிளர்ச்சிகளை அடக்கவும் இயலவில்லை, பிரிந்து சென்ற மாகாணங்களை மீட்கவும் முடியவில்லை. தென்பகுதி மாகாணங்களை மீண்டும் கைப்பற்றுவதிலும் அவர் ஆர்வம் காட்டவில்லை. ஸோ இவர் எதுவுமே பண்ணுறதுக்கு ஒருத்தில்லை. தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டு பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பையும் ஏறத்தாழ 1365 வருஷம் வரைக்கும் அவர் மறுத்துவிட்டார். சூஃபி ஞானிகளுக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் ஃபிரோஸ் தாராள மனதுடன் பரிசுகள் வழங்கி கௌரவித்து அவர்களின் அறிவுரைகளை செவிமடித்தார். ஸோ ஞானிகள் மத தலைவர்கள் இவருக்கெல்லாம் ஏராளமான பரிசுகளை வழங்கி அவங்க என்னென்ன அறிவுரை சொல்கிறாங்களோ அதெல்லாம் இந்த ஃபெரோஸா கேட்டுட்டு இருந்தார். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவினார். கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் ஆகியவற்றை கட்டினார். பல மனிதாபிமான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டார். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா போர் புரிகிற இதெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அமைதியாக ஆட்சி புரிவோன்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை எல்லாத்தையும் ஒழிச்சார். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தார். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தினார். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கிய அவர் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தைச் சேர்ந்த 30 பழைய தோட்டங்களையும் புனரமைத்தார். ஸோ ஃபெரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபிரோஸ்பூர் ஆகிய புதிய நகரங்களையும் அவர் நிர்மாணித்தார். ஸோ புதுசாக நகரத்தை உருவாக்கியிருக்காரு. என்ன நகரம்லாம்? ஃபிரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபிரோஸ்பூர். சுல்தானியத்தை கட்டி காக்க அமைதியான முறையில் பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். இருந்த போதிலும் ஃபெரோஷா துக்ளக்கின் இறுதி நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இல்லை. அவருடைய மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். 1388 தனது 83வது வயதில் ஃபெரோஷா துக்ளக் இயக்க எழுதினார். ஸோ அப்பா பண்ணுறது பையனுக்கு பிடிக்கல. அப்பாவுக்கும் பையனுக்குமே கிளர்ச்சி ஏற்பட்டது. அதுக்கப்புறமா 1388 ஃபெரோஷா தனது 83வது வயதில் ஃபெரோஷா துக்ளக் இயற்கை எழுதினார். ஸோ 83 வயசு. தைமூரின் படையெடுப்பு 1398. ஃபெரோஷா துக்ளக் மரணமுற்று 10 ஆண்டுகள் கழிந்த நிலையில் தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார். மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்த தைமூர் வட இந்தியாவிற்கு மேற்கில் சில இடங்களை கைப்பற்றினார்.
ஸோ வந்து ஃபெரோஷா துக்ளக் மரணம் அடைஞ்ச 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் வந்து டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை நிறைய மனுஷங்களை கொன்னுட்டாங்கயா. மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்த தைமூர் வட இந்தியாவிற்கு மேற்கிலையும் சில இடங்களை கைப்பற்றினார். இந்தியாவின் வலிமையின்மையை சாதமாக்கி கொண்டு ஸோ இவரெலாம் வந்து அமைதியான முறையில் வந்து போரிட்டு இருந்தனால இப்போ இந்தியா வலிமை இல்லை அப்படிங்கிறத சாதகமாக்கி கொண்டு இந்தியாவிற்குள்ள படையெடுத்து நுழைந்து 1398 டிசம்பர் மாதத்தில் டெல்லியை வந்து கொள்ளையடிச்சார். 1398 டிசம்பர் மாதத்தில் தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்பு உள்ளான பகுதி வந்து பஞ்சாப். டெல்லிக்கு அடுத்தால பஞ்சாப். தங்கம், வெள்ளி, நகைகள் என பெரும் செல்வத்தை கொள்ளையடித்து சென்றார். மேலும் தைமூர் செல்லும்போது சாமர்கண்டில் நினைவு சின்னங்களை கட்டுவதற்காக தச்சு வேலை செய்வோர், கட்டட கலைஞர்கள் போன்ற இந்திய கைவினைஞர்களையும் உடன் அழைத்து சென்றார். ஸோ தைமூருக்கு செல்லும் போது சாமர்கண்டில் நினைவு சின்னங்களை கட்டுறதுக்காக தச்சு வேலை செய்வோருக்கும் கட்டட கலைஞர்களையும் இந்திய கைவினர்களையும் கூடையே அழைச்சிட்டு போயிட்டாரு. சையது அரச வம்சம் 1414 முதல் 1451 வரை. டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்டு போனாலும் முகலாயர் படையெடுப்பு வரை 114 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்றது. டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு டெல்லி, மீரட், பஞ்சாப், கிசிர்கான் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநராக நியமித்து சென்றார். ஸோ தைமூர் வந்து கைப்பற்றிய பகுதிகளான டெல்லி, மீரட்டு, பஞ்சாபிற்கு வந்து கிசிர்கான் என்ற தனது பிரதிநிதியை வந்து ஆளுநராக நியமிச்சுட்டு போறாரு. அவர் 1414 சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தார். அவ்வரச வம்சம் 1451 வரை நீடித்தது. இவ்வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா 1451 அரசு பதவியை துறந்தார். இது சிர்ஹிந்த், பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக இருந்த பஹலுல் லோடிக்கு டெல்லியின் சுல்தான் ஆகும் வாய்ப்பை வழங்கியது அவரே. அடுத்து லோடி வம்சத்தை தோற்றுவித்தார். ஸோ வந்துட்டு கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா வந்து அரசு பதவியை வந்து துறந்துட்டாரு. அதனால் அந்த சிர்ஹிந்த் பகுதியோட ஆளுநராக இருந்த பஹலுல் லோடிக்கு வந்து டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பு வந்து வழங்கியது. அவரே லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தார். அடுத்து லோடி அரச வம்சம் 1451 முதல் 1526 வரை. 1489 பஹலுல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றார். அவர் கலைகளையும் கல்வியையும் ஆதரித்தார். ஆக்ரா நகரை நிர்மாணித்த அவர் அந்நகரை தலைநகராக்கினார். இவர் வந்து ஆக்ராவை தலைநகராக்கியிருக்காரு. அவர் 1517 மரணமுற்றதை தொடர்ந்து அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி, ஸோ சிக்கந்தர் லோடிக்கு அப்புறம் இப்ராஹிம் லோடி வராரு, அரச பதவி ஏற்றார். இப்ராஹிம் லோடி பாபரால் 1526 பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். இவ்வாறு லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த பாபர் முகலாய பேரரசை நிறுவினார். ஸோ வந்து இந்த டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சியில் இப்போ கடைசியாக இருக்கிறது லோடி அரச வம்சம். இந்த லோடி அரச வம்சத்தில் இந்த இப்ராஹிம் லோடியை வந்து பாபர் வந்து அந்த பானிபட்டு போரில் தோற்கடிச்சிடறாரு. தோற்கடிச்சதுக்கப்புறம் அடுத்து பாபர் யார்? முகலாயர். அந்த பேரரசை நிர்வகிக்க அடுத்து அடித்தளமிடுறாங்க. இப்போ டெல்லி சுல்தானியமே ஓவர். இப்ராஹிம் லோடியோட பாபர் 1526 பாபரால் பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்படுறாரு. இப்போ லோடி அரச வம்சம் முடிவு பெறுது. அடுத்து பாபர் முகலாய பேரரசை வந்து நிறுவுறாரு. இஸ்லாமிய கலை, கட்டடக்கலை.
உயர் வகுப்பைச் சேர்ந்த முஸ்லிம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்புக்கு கட்டடங்களை முதலில் நகரங்களிலும் பிற நகர் பகுதிகளிலும் கட்டி கொண்டனர். அவற்றை சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை டெல்லி முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கட்டினர். மசூதிகளும் மதராசாக்களும், அதாவது மதராசாக்கள்னா கல்வி நிலையங்கள், கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன. குரானில் உள்ள வரிகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை வழங்கப்பட்டன. ஸோ குரான்ல இருக்கிற வரிகளை நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளையும் சுவர்களையும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையை தோற்றத்தை வழங்கின. அக்கட்டடங்களின் வடிவங்கள் எந்த பாணியிலையும் எந்த வேலைப்பாடுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரசீக பாணியிலையும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. எனவே அப்பாணி இந்தோ சாராசானிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. ஸோ பாரசீக பாணியும் இந்திய அலங்கார வேலைப்பாடு இந்தியா பாணியிலையும் இருந்தனால இந்த பாணியை எப்படி சொல்றாங்கன்னா இந்தோ சாராசானிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. குதுப் மினார், அலை தர்வேசா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலதாபாத், ஃபெரோஷாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் என அனைத்தும் அப்பாணியில் அமைக்கப்பட்டதான். ஸோ எல்லாம் பாரசீக பாணியிலையும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணி. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்றாங்க, இந்தோ சாராசானிக் கலை வடிவம். ஸோ இவங்க கட்டின மசூதி கல்லறைகள் எல்லாமே இந்த பாணியில தான் அமைக்கப்பட்டன என்று கூறுகிறாங்க. சுருக்கம்: இந்தியாவின் முஸ்லிம் ஆட்சி முகமது கோரியால் நிறுவப்பட்டது. குத்புதீன் ஐபக் அடிமை வம்ச ஆட்சியை நிறுவினார். அவருடைய மருமகன் இல்துமிஸ் அதனை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தினார். இல்துமிஸ் மகளான ரஷ்யா தைரியமிக்க போராளியும் மிகச்சிறந்த நிர்வாகியும் ஆவர். பால்பனின் ஒற்றறியும் முறையும் நாற்பதின்மர் அமைப்பை அவர் ஒழித்ததும் துருக்கிய பிரபுக்களின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தியது. கில்ஜி அரச வம்சத்தை நிறுவிய அலாவுதீன் கில்ஜி அவரது படையெடுப்புகள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள். ஃபெரோசா துக்ளக் மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர். இவங்க ஆட்சியிலேயே இரக்கமுள்ள அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோசா துக்ளக். அவர் தான் மக்களோட நல்வாழ்க்கைக்கு அக்கறை கொண்ட அரசர். தைமூரால் டெல்லி கொள்ளையடிக்கப்பட்டது. சையது அரச வம்சத்தை கிசிர்கான் தோற்றுவித்தல். சர்கிந்தின் ஆளுநரான பஹ்லூல் லோடி டெல்லியில் லோடி வம்சத்தை நிறுவியது. முதலாம் பானிபட் போர் கிபி 1526 பாபர் முகலாய அரசை நிறுவுவதற்கு வழிவகுத்தது. சொற்களஞ்சியம் பார்க்கலாம். எக்கணமும் நடைபெற இருக்கிற அல்லது அச்சுறுத்தும் நிலையில் இருக்கிற. இம்பெண்டிங், about to happen. மூர்க்கமான, அச்சம் தருகிற வகையில். ஃபெரோசியஸ் அப்படின்னா cruel, violent. சதிகாரர்கள், கான்ஸ்பிரேட்டர், someone who conspires secretly with other people to do something unlawful or harmful. புரவலர், patron, supporter, promoter. கொள்ளையடி, blunder, to steal goods forcibly from a place, especially during a war. கொள்முதல், procurement, the process of getting supplies. பேரழிவு, disastrous, causing great damage. துண்டு துண்டாக, fragment, break into pieces. போலியான, counterfeit, fake. போலியான, counterfeit, fake. விலக்களி, waiving, exempting. அதாவது இந்த வரி விலக்கு இதெல்லாம் சொல்லுவோம்ல அதுதான். நன்றி.